வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ பாகுபலி 2 ஒரு ரொம்ப நாளா இருந்த ஒரு ஆர்வம் அப்படின்றது இன்னைக்கு நிறைவேறிருக்கு. காரணம் என்னன்னா ஒரே ஒரு கேள்விதான், கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்னாரு. இன்னொன்னு வந்து இதுக்கு முன்னாடி அனுஷ்காவை கொஞ்சம் வயசானவங்களை காமிச்சிட்டாங்க, இந்த படத்துல எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பதில் அப்படின்றது இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ ரேடியோ சிட்டி ப்ளூ கார்பெட்ல இன்னைக்கு நிறைய பேர் இந்த பாகுபலி 2 படத்தை பார்த்து ரசிச்சிருக்காங்க. அதுல இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க. அதுல அண்ணா உங்க பேர் என்ன? ராமச்சந்திரகுமார். ஓகே. ஸோ பாகுபலி முதல் பாகம் 2015 வந்துச்சு. இப்போ 2 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு வந்து ரெண்டாவது பார்ட் அப்படின்றது வந்திருக்கு. எப்படி இருக்கு? முதல் பார்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த பிரம்மாண்டம் அப்படியே இருக்கா? எப்படி நினைக்கிறீங்க? அப்படியே இருக்கு, நல்லா. அதாவது பார்க்கும்போதே அடுத்து என்னங்கிற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமாவே இருக்கு, எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி நல்லா வந்திருக்கு. ஸோ ரேடியோ சிட்டி ப்ளூ கார்பெட்ல நீங்க வந்து இந்த டிக்கெட் ஜெயிச்சு வந்து படம் பார்த்துருக்கீங்க, எப்படி சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ பாகுபலி 2 த கன்க்ளூஷன் படத்தை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. முக்கியமா ரேடியோ சிட்டி ப்ளூ கார்பெட்ல எக்கச்சக்கமான பேருக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேவே டிக்கெட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். அதுல எந்த ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆனாலும் ரேடியோ சிட்டியோட ப்ளூ கார்பெட்ல நாங்க டிக்கெட்ஸ் கொடுக்கறது வழக்கம், ஃபர்ஸ்ட் டேவே பார்க்கறது வழக்கம். ஸோ அந்த மாதிரி வின் பண்ணி இன்னைக்கு பாகுபலி படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. உங்களோட பேர் என்ன? என் பேர் மஞ்சு. மஞ்சு எப்படி இருக்கு? பிரபாஸ் நல்லா இருக்கிறாரா? சூப்பரா இருக்கு. பக்கத்துல கணவரை வச்சுக்கிட்டு பிரபாஸ் சூப்பரா இருக்கிறாரு. நீங்க சொல்லுங்க, அனுஷ்கா நல்லா இருக்கிறாங்களா? செம்மையா இருக்காங்க. நல்லா விட்டு கொடுக்குற ஃபேமிலிங்க, சூப்பர். சரி, ஆக மொத்தத்தில் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்ததுக்கு அப்புறமா செகண்ட் பார்ட் பார்க்குறோம். 2 வருஷம் கேப்பு. அது இந்த பார்ட் அதாவது மற்றவங்க பார்த்து இங்கே சொல்லிடுவாங்களோன்ற பயம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏன்னா கட்டப்பா ஏன் கொண்டா தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமா ஒன்றுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டேவே ரேடியோ சிட்டி ப்ளூ கார்பெட்டில் டிக்கெட் வாங்கிட்டு படத்தை பார்த்துருக்கீங்க. அண்ட் புது யுகமும் இதில் இருக்கிறாங்க. எப்படி சந்தோஷமா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்குறப்ப இந்த பார்ட்டில் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? அந்த பிளாஷ்பேக் ரொம்ப நல்லா இருக்கா. அந்த யானை காமிக்கிறது, அந்த படையெல்லாம் எப்படி இது பண்றாங்க, அந்த பதவி ஏற்கிறாங்களா, அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, அதனால ஃபேண்டாஸ்டிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு, இப்போ செகண்ட் ஹாஃப்க்கு வெயிட் பண்றீங்க. செகண்ட் ஹாஃப் எப்படி இதை காட்டிலே பிரம்மாண்டமா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். ரெண்டாவது ஹாஃபையும் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. சரியா? நன்றி. ரேடியோ சிட்டியோட ப்ளூ கார்பெட் எக்ஸ்பிரஸ்ல ஃபேமிலிஸ் வந்து சேர்ந்து பாகுபலி படத்தை பார்க்க வந்திருக்காங்க. அதுல கர்ப்பிணி பெண் எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் கல்யாணி. ஓகே, எவ்வளவு மந்த்ஸ் ஆச்சு? 8 ஆச்சு. 8 ஆச்சு. சோ வயிற்றுல பாப்பாவும் பாகுபலி படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. என்ஜாய் பண்ணீங்களா படம்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு, எவ்வளவு சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோமோ அது அப்படியே ஃபுல்லா இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி பாகுபலி ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்திருக்கீங்க? பார்த்தேன், ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தேன். அதுவும் ஃபர்ஸ்ட் டேவே பாத்தீங்க. ஓகே, சோ ஒரு தீவிர ஃபேன்னு தெரியுது. நீங்க நினைச்ச அளவுக்கு இருக்கா படம்? ஆமா, ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போது எதுவுமே பிளாங்கா இருந்துச்சு, என்ன இருக்குன்னு தெரியாம போய் பார்த்தோம். அதே எக்ஸைட்மெண்ட் செகண்ட் பார்ட்ல அந்த எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தது. நல்லா இருக்கு, சூப்பர். நீங்க சொல்லுங்க, உங்களோட பேரு? காவ்யா. காவ்யா, ஹவ் இஸ் தி மூவி? பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன் தான் கண்டிப்பா சொல்லணும். அண்ட் நீங்க யாரோட ஃபேன்? பிரபாஸ் ஃபேனா, ராணா ஃபேனா? ராணா ஃபேன். என்ன மாதிரி தான் நீங்களும். சூப்பர். ஓகே, ரேடியோ சிட்டி ப்ளூ கார்பெட்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் வின் பண்ணி வந்திருக்கீங்க. ஹவ் டஸ் தட் ஃபீல்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரேடியோ சிட்டி எங்களுக்கு டிக்கெட்ஸ் அது மூலமா கிடைச்சது. அது வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.